வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் பாருங்க. கிணறு இன்றைக்கி தண்ணி தெரியுதுங்களா? தண்ணி தான் விட வந்திருக்குங்க பயிருக்கு. இப்போ இன்றைக்கி தெளிவாக உங்களுக்கு காட்டுறோம் பாருங்கள். இதுதான் நம்ம ஷெட்டு. நேற்றே காமிச்சேன். நேற்று சரியாக தெரியல. இன்றைக்கி வீடியோவில் 3 லைட் எரியுதுங்களா? இங்கே 4 பட்டன் இருக்குங்களா? அதுதாங்க 3 பீஸாக, 1 பேஸு, 2 பேஸ், 3 பேஸு தெரியுதுங்களா? 3 லைட் எரிஞ்சால் ஃபுல் லைன் இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ ஆஃப் பண்ணிட்டேங்க. இப்போ மோட்ரு ஆன் பண்ண போகிறேன். இது 3 பீஸ் கயிறு சரிங்களா? இதுதான் ஸ்டார்ட் பண்ணுறது, மோட்ரு விடுறது, இதை ஆஃப் பண்ணுறது. ஸ்டார்ட் பண்ணோம்னா இங்கே லைட் எரியும் பாருங்கள். லைட் எரியுதான்னு செக் பண்ணிக்கலாம். லைட் எரியுதுங்களா? வேறு எதுவும் இல்லைங்க. எக்ஸ்ட்ரா சார்ஜர் பிட்டு, அது நம்ம சார்ஜர் போடுறதுக்கு. சப்போஸ் இந்த 3 பீஸ் கயிறில் லைட் எரியல, ஏதாவது ஒன்று குறையா இருக்குன்னா 1 2 3ன்ட்டு திருப்பிக்கணும். இங்கே பாருங்கள், 1ன்னா இந்த பக்கம், 2ன்னா நம்ம பக்கம், 3ன்னா செவுத்து பக்கங்க. இது அதுக்கேற்ற மாதிரி நம்ம மோட்டர் திருப்பிக்கிறதுங்க. இப்போ தண்ணி எங்கே பாயுதுன்னு பார்க்கலாம் வாங்க. மாடெல்லாம் கட்டியாச்சுங்க. இன்றைக்கி எல்லா மாடும் நிழலில் இருக்கிற மாதிரி தான் கட்டியிருக்கும். தண்ணி ஏதோ விட்டுருக்கோம். தண்ணி விடுறது தெரியுதுங்களா? இவங்களெல்லாம் ரொம்ப சிரமப்பட்டு எத்தனாந்து பில்லு இருக்கிற இடமா நிழலாக பார்த்து கட்டினா மேயவே மாட்டுறாங்க. சில மாடுங்களுக்கு பில்லு இல்லை, தீவனம் இல்லைன்னு ரொம்ப சிரமப்படுறவங்களும் உண்டு. ஆனால் இவங்களுக்கு எந்த குறையும் இல்லை, ஆனால் மேய மாட்டுறாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எத்தனையோ பேர் விவசாயி செய்கிறவங்க இருப்பீங்க, என்னோடய வீடியோ பார்க்குறவங்க. மூத்தவங்க எத்தனையோ பேர் இருப்பீங்க, அனுபவசாலிங்க இருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாருக்கும் என்னோடய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். எங்கள் ஜாக்கு பாருங்கள், தண்ணியில் விளையாடுறதுக்காக ஓடின்னு இருக்கான் பாருங்கள். எவ்வளோ வேகம் போகிறான் பாருங்கள். பாருங்கள், தண்ணியில் போய் தான் விழ போகிறோம். நேற்று இந்த துண்டுக்கு விட்டோம், இன்றைக்கி இந்த துண்டு கிடையாது. சேறு நல்லா குழப்பியாச்சுங்க பாருங்கள். இந்த துண்டு நல்லா தண்ணி இருக்குது, அதனால் தண்ணி தேவைப்படாது. இந்த துண்டுக்கு இப்போ தண்ணி தேவை. ஒரு பாதி தண்ணீரும் பாதி சேரும் தெரியுது பாருங்கள். சேறு தெரியக்கூடாது, அதனால் தண்ணி விட்டுக்கணும் பாருங்கள். எங்கள் கண்ணுக்குட்டிலாம் மேய்ஞ்சுன்னு இருக்குது. இந்த துண்டில் வந்து தண்ணி அதிகமாகிடுச்சுன்னா வரப்பு இது போல் தாங்க வெட்டி விடுவோம். தெரியுதுங்களா? இது வரப்பு வெட்டி விட்டால் இந்த துண்டுக்கு தண்ணி பாயுங்க. தண்ணி எப்படி சலசலன்னு பாருங்கள். இது 35ஆம் நாள் நாற்றுங்க பாருங்கள். எப்படி இருக்குது, எவ்வளோ வளர்ச்சி இருக்கு பாருங்கள். இந்த துண்டுக்கு தண்ணி இருக்கிறதுனால இந்த துண்டுக்கு தண்ணி விடலை. நாத்தங்கால் துண்டுக்கு தண்ணி இருக்கிறதுனால இதுக்கும் விடலைங்க. இப்போ இந்த துண்டுக்கு தண்ணி பாய்ஞ்சிருக்கு பாருங்கள். ஓரளவுக்கு ஃபுல்லாக இருக்குது. இந்த துண்டுலேயும் இருக்குது, அதனால் இப்போ இந்த துண்டுக்கெல்லாம் விட மாட்டோம். இது ரோடு துண்டுங்க, மெயின் ரோடு போகுது. இந்த பக்கமும் இருக்குது கழனி, இந்த பக்கமும் இருக்குங்க கழனி பாருங்கள். இப்படி வந்து தாங்க இந்த பக்கம் தண்ணி விழுது பாருங்கள். சலன்னு. இப்போ இந்த 2 துண்டுக்கும் தண்ணி பாயணுங்க. இந்த பக்கத்தில் நான் ஓரம் கட்டுறது இல்லைங்க. அந்த ஓரம் அது பனை மரம்லாம் இருக்குது, வேப்ப மரம்லாம் இருக்குது. ஓடணும் அந்த ஓரம் தாங்க மயிலெல்லாம் வரும், நெல்லெல்லாம் சாப்பிட வரும், கதிரெல்லாம் கத்தின்னு இருக்கும். சாயந்தர நேரம் இருக்கும்போது உங்களுக்கு நான் அது பதிவிடுறேன். யாருக்கெல்லாம் மயில் சத்தம் கேட்கணும் நினைக்கிறீங்களோ கமெண்ட் பண்ணுங்கள். சாயந்தரமாக இந்த துண்டெல்லாம் தண்ணி பாஞ்சுன்னு இருக்குங்க. 2-3 மணி நேரம் விளைச்சல் பாருங்கள்.
காஞ்சிருச்சு. பக்கத்து கைனிக்காரது தாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். எல்லோருக்கும் என் வீடியோ பார்க்குறவங்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். விவசாயத்துக்கு ஒரு லைக் போடுங்க, ஒரு கமெண்ட் பண்ணுங்க. என்னை போல் ஒரு விவசாய பெருமக்களுக்கு எல்லாருக்கும் ஒரு ஆதரவு கொடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நன்றி, வணக்கம். ஒரு லைக், ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் என் வீடியோ பிடிச்சிருந்தா பண்ணுங்கள். கண்டிப்பாக ஈவினிங் மயில் சத்தத்தை உங்களுக்கு வீடியோ பதிவிடுறேன், மறக்காமல் பாருங்கள். பாய்.